வணக்கம்ப்பா. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்மளுக்கு நோயே வராது, டாக்டர்கிட்ட போ வேண்டியதில்ல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆப்பிள் என்ன விலை விக்குது? எல்லாருனாலையும் தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட முடியுமாப்பா? முடியாது. ஏன்னா இருக்கப்பட்டவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட முடியாது. விலையெல்லாம் பார்த்தா ரூ. 250 ரூ. 300 இப்படி விற்கிது. ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்கிற நெல்லிக்கனி அவையாரால் போற்றப்பட்ட நெல்லிக்கனி, அதை நம்ம அதை சாப்பிட்டாலே ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சம்மந்தே ஒரு நெல்லிக்காய். அப்படி இருக்கும்போது நெல்லிக்காய் புளிப்பாக இருக்குது, வாய்க்கு ருசியாக இல்லைன்றே அவங்க ஆப்பிளை பெருசாக பேசுகிறாங்க. அப்படி இல்லைப்பா. நம்ம இல்லாதவங்க இந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டு அதை விட சத்து இருக்குது, நம்மளுக்கு வைட்டமின் சி சத்து அதை ஆப்பிளில் இருக்கிறத விட நம்மளுக்கு இந்த நெல்லிக்காயில் இருக்குது. அதை வாங்கி சின்ன பசங்கள்லாம் அதை கடித்து சாப்பிடலாம். இப்போ இருக்க பசங்க அதை கடிச்சும் சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நெல்லிக்காயை தட்டி இல்லாட்டி துருவி தண்ணியில் போட்டு 1 லிட்டரு தண்ணிக்கு ஒரு நெல்லிக்காயை தட்டி போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடாட்டி கூட நீங்கள் இந்த அப்படி இதில் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் இந்த காரப்பட்டியில் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சீனியில் போட்டு வெள்ளையாக அதை அவிச்சு செஞ்சு அது நல்லதே இல்லைப்பா. நெல்லிக்காயை பச்சையை சாப்பிடணும். நெல்லிக்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். தேங்காய், நெல்லிக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் வச்சு கொத்தமல்லியெல்லாம் வச்சு அரைச்சி நெல்லிக்காய் சட்னி, நம்ம எந்த சட்னிக்கு புளி சேர்க்குறோமோ அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் வச்சு சேர்க்கலாம். இப்படி நம்ம நெல்லிக்காயை சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆப்பிளே தேவையில்லை, நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. அதனால் தினமும் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சேர்க்கணும்.